ஹாய் குட்டீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தமிழ் கதைகள். இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போலாம். குட்டீஸ், கதையை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. கதையோட முடிவில் நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். ஒரு காட்டுல ஒரு யானை வாழ்ந்து வந்துச்சான். அந்த யானை ரொம்ப பெருசாகவும் கம்பீரமாகவும் வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சான். அந்த யானை கூடவே காட்டுல இன்னும் சில விலங்குகள் வாழ்ந்து வந்துச்சான். குரங்கு, மான், அந்த மாதிரி நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்துச்சான். ஆனா மற்ற விலங்குகள் எல்லாத்துக்குமே அந்த யானையை பார்த்தா ரொம்ப பயமா. பெருசா இருக்கிறனால அவங்களோட குட்டிகள் எல்லாத்துக்கிட்டையும் கதை சொல்லும்போது இந்த யானையை காமிச்சுதான் கதை சொல்லுவாங்களா. நீங்க சாப்பிடல அப்படின்னா இந்த யானை உங்களை பிடிச்சிட்டு போயிடும், இந்த யானை உங்களை கடிச்சிரும், மிதிச்சிரும், அந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்தாங்களாம். ஆனால் அந்த யானை யார் என்ன சொன்னாலும் கவனிக்காம அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு அமைதியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சான். ஒரு நாள் அந்த காட்டில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுருச்சான். வெள்ளத்தில் அந்த விலங்குகள் எல்லாமே நடுவில் மாட்டிக்கிச்சான். அந்த வெள்ளத்தில் யானை அந்த விலங்குகள் எல்லாம் தத்தளிக்கிறத பார்த்துச்சான். இருந்தாலும் பார்க்காமையே போயிடுச்சான். எப்படியும் நம்மளோட உதவியை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு போயிடுச்சான். அப்போ ஒரு குரங்கு மட்டும் அந்த யானை பக்கத்துல போயிட்டு, யானையாரே, எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த யானை சொன்னிச்சா, உனக்கு நான் உதவி பண்ணாலும் உங்க அப்பா அம்மாலாம் அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப அந்த குரக்கார் சொன்னாரா, இல்லை யானையாரே, எங்க அப்பா அம்மா உங்களை காமிச்சு பயன்படுத்தினது என்னமோ உண்மைதான். ஆனா நீங்க காட்டுல அமைதியாகவும் நல்லவராகவும் வாழ்றனால அவங்க உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னும் சொல்லி எங்களை வளர்த்துருக்காங்க. அதனால நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க யானையாரே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த யானை தன்னோட தந்தத்தையே பாலை மாதிரி அமைச்சு எல்லா விலங்குகளையுமே காப்பாத்திட்டாராம். அப்புறம் என்ன, காட்டுல எல்லாருமே அந்த யானை கூட ரொம்ப நட்பாகவும் பாசமாகவும் சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ குட்டீஸ், உருவத்தை பார்த்து எப்பவுமே எடை போடக்கூடாது. இன்னைக்கோட கொஸ்டின் நேரம். இன்னைக்கு கதையில யானை கிட்ட உதவி கேட்ட அந்த விலங்கோட பேர் என்ன? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. Hey kids, hope you all like the video. Watch our latest videos and playlist and have fun. See you again and bye bye. Keep watching, keep on subscribing. Our next video will out soon.